பொதுவாக நம்ம எல்லாருமே ஹோட்டலுக்கு போனால் பரோட்டா இருக்காப்பா அப்படின்னு தாங்க கேட்போம். அந்த அளவுக்கு பரோட்டா நம்ம சாப்பாடில் ஒரு முக்கியமான உணவாயிருச்சு. அதுவும் பரோட்டாக்கு சால்னாவும் கொஞ்சம் சிக்கன் குருமாவும் இருந்தால் போதும். நம்ம சூரி மாதிரி 50 பரோட்டாவை சாப்பிட்டு நீ கோட்டையில் அலி நான் முதலேருந்து சாப்பிட்றேன்னு கூட சொல்லுவாங்க. அந்த அளவு சுவையான பரோட்டாவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பரோட்டாவை இலங்கையில் தான் கண்டுபிடிச்சாங்கன்னு சில பேர் சொன்னாலும் நம்ம இந்தியாவில் தான் முதல்ல பரோட்டாவை செஞ்சதுக்கு ஆதாரமும் இருக்குது. பராத்தாங்கிற சமஸ்கிருத வார்த்தையிலேருந்து வந்தது தான் இந்த பரோட்டான்னு சொல்கிறாங்க. பெஷாவரில் தாங்க முதல்ல பரோட்டாவை செஞ்சுருக்காங்க. இப்போ பெஷாவர் பாகிஸ்தானில் இருந்தாலும் ஒரு காலத்தில் இந்தியாவில் தாங்க இருந்திருக்கு. பஞ்சாபில் பரோட்டாவை மார்னிங் டிஃபனாக கொஞ்சம் உருளைக்கிழங்கையும் கொஞ்சம் மசாலாவை வச்சு தான் சாப்பிட்டு வந்தாங்க. அப்புறம் தான் இது இந்தியா ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சிருக்கு. பீச் பரோட்டா, கைமா பரோட்டா, கொத்து பரோட்டா, சில்லி பரோட்டா, சிக்கன் பரோட்டான்னு பல வகைகள் பரோட்டாவில் இருக்குங்க. அப்புறம் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் அமெரிக்கா, இங்கிலாந்து, கனடா, சிங்கப்பூர், மலேசியா, பங்களாதேஷ்னு எல்லா இடத்துலையும் இது பரவி இருக்குது. ஆரம்ப காலத்தில் பரோட்டாவை கோதுமையில் தாங்க செஞ்சுருக்காங்க. ஆனால் இப்போ அதிகமாக மைதாவில் தான் யூஸ் பண்ணுறாங்க. கோதுமையிலிருந்து வர்ற கழிவு தான் மைதாவாக உருவாகுது. இந்த மைதாவை அமெரிக்காக்காரங்க கம்மா தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. செகண்ட் வேர்ல்டு வாரில் வந்த பஞ்சத்தினால தான் மைதாவை சாப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. கோதுமையிலிருந்து வர மைதாவோட கலர் எல்லோவாக தான் இருக்கும். ஆனால் ஒயிட் கலராக மாற்றுறதுக்கு ஒரு கெமிக்கலை இதில் யூஸ் பண்ணுறாங்க. அது என்னன்னு சொன்னால் இனிமேல் பரோட்டாவே நீங்கள் சாப்பிட மாட்டீங்க. நம்ம வீட்டில் பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்குலாம் ஒன்று யூஸ் பண்ணுவோமே, அதாங்க பெனாயில். அதை யூஸ் பண்ணி தான் பரோட்டாவை ஒயிட் ஆக்குறாங்க. இதை ப்ளீச்சிங் கெமிக்கல்னு சொல்லுவாங்க. கோதுமை மாவை பார்த்தீங்கன்னாவே ரஃபாக தாங்க இருக்கும். ஆனால் அதுலேருந்து வர மைதா மட்டும் எப்படி சாஃப்டாக இருக்குது. இதுக்கும் கெமிக்கல் தான் யூஸ் பண்ணுறாங்க. அந்த கெமிக்கலுக்கு நேம் அலாக்சின். அலாக்சின்ங்கிற கெமிக்கலை அதிகமாக லேபில் டெஸ்டிங்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. இதனால் நம்ம சிறுநீரகமும் கல்லீரல் தான் அதிகமாக பாதிக்கப்படுது. அப்புறம் இந்த அலாக்சின் சர்க்கரை நோயை வரவழைக்கிற ஒரு கெமிக்கல்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் சர்க்கரை நோயாளிகள் அதிகமாக இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம்னு சொல்லப்படுது. ஸோ இதுக்கு மேலே பரோட்டாவை சாப்பிட்லாமா இல்லை வேண்டாமான்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா கோதுமையில் பரோட்டாவை செஞ்சு வீட்டிலேயே சாப்பிடுங்க. அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் கேர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.